ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another குட் பேட் அக்லி எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம எந்த டீம் பத்தி பேச போறோம்னு நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா என் ஜெஸியே தெரியும் நம்ம எந்த டீம் பத்தி பேச போறோம்னு. ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பத்தி தான் பேச போறோம். நான் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்ணினே சொல்லலாம். அதை விட தோனி என்னோட ஒரு பெரிய கண்ணினே சொல்லலாம். ஸோ அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த வீடியோல வந்து எப்படி இவனுங்க என்ன பேச போறாங்க எனக்கு தெரியும். ஏதாச்சும் பேச நான் இருக்கு. ஆனா எனக்குமே சில கொஞ்சம் வன்மம் இருக்குது. ஸோ அதையுமே நான் கொஞ்சம் சொல்லுவேன். அது ஃபேரா இருந்தா நீங்க சொல்லுங்க, அன்ஃபேரா இருந்தா அதையும் கமெண்ட்ல போடுங்க. நம்ம இதை கமெண்ட்ல பாத்துக்கலாம். ஓகே, யாரு வந்திருக்கானா இந்த வீடியோல? என் ஃப்ரெண்ட் கிஷோர் வந்திருக்கான். ஹாய்டா. ஹாய் ஹரி. ஹாய் கைஸ். அப்புறம் வந்து தம்பி சூர்யா வந்திருக்கான். சூர்யா ஹாய்டா. வணக்கம் வணக்கம் ப்ரோ. சரி ஓகே, நான் வழக்கம் போல கம்ப்ளீட் பண்ணி நான் ஸ்குவாடை வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்க 11 சொல்லுங்க. எனக்கு டவுட்ஸ் இருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட கேட்டுறேன். ஓகே, ருத்துராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே, மதீசா பத்திரானா, எம்எஸ் தோனி, ராகுல் திரிபாதி, டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், கைல் அகமது, நூர் அகமது, விஜய் சங்கர், சாம் கரன், ஷேக் ரஷீத், அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, தீபக் ஹுடா, குர்ஜப்னீத் சிங், நேத்தன் அல்லிஸ், ஜெமி ஓவர்டன், கமலேஷ் நாகர்கோட்டி, அப்புறம் ஸ்ரேயஸ் கோபால், அப்புறம் வினிஷ் பேடி, அப்புறம் அண்ட்ரே சித்தார்த். சரி, இதில் உங்களோட பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு உங்களோட பிளேன் லெவன் சொல்லுங்க. இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் சூர்யாட்ட இருந்து ஆரம்பிப்போம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ராப்பர் ஸ்குவாடா தான் தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே வந்து ஆக்ஷன்ல வந்து டீம் எடுக்கிற போது வந்து ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா வந்து கிரவுண்டுக்கு ஏத்தாப்புல வந்து ஈஸியா எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஏத்தாப்புல தான் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 12 ஓவர் வந்து ஸ்பின்னு, அதுல 4 ஓவர் கழிச்சிட்டீங்கன்னா பத்திரான 4 ஓவர் வந்துருது. 16 ஓவர் இதுலயே முடிஞ்சு. மீதி 4 ஓவர் வந்து சாம் கரன் போட்டிருப்பான். உங்களுக்கு அதுலயுமே ஆப்ஷன் இருக்கான். அதுலயுமே வந்து டூபே போடுறதுக்கு இருக்கான். இல்ல ஹூடானா ஹூடா போட்டுருவான். ரவீந்திரா இருக்கான், ரவீந்திராவும் ஸ்பின் போடுவான். இங்கேயே முடிஞ்சு. எப்பவுமே வந்து ஹோம் அட்வான்டேஜ் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த வாட்டியுமே வந்து ஈஸியா வந்து ஸ்பின் எல்லாம் முடிச்சு ப்ராப்பர் டீமா தான் இருக்கு. அவங்க 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 விஷயத்துல கரெக்டா இருக்காங்க. அதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே கிஷோர், 11 சொல்றா ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் சூர்யா சொன்னதை நானும் கண்டிப்பா அக்ரி பண்றேன் ஹரி. ஆனா போனதாட்டி அதை மிஸ் பண்ணிட்டாங்க. போனதாட்டி பிச்சை வந்து கொஞ்சம் பேட்டிங் தகுந்த மாதிரி கொடுத்தனால தான் சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்களோட 8 ஹோம் கேம்ஸ்ல அட்லீஸ்ட் 6 வின் பண்றது எப்பயுமே இதுதான். போன வருஷம் அது பண்ண முடியாதனால தான் அவங்களால குவாலிஃபை ஆக முடியல. ஸோ இந்த தாட்டி வந்துட்டு நமங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? ஸ்பின் பிச் கொடுத்தா அவ்வளவுதான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பர் டீம் எடுத்துட்டாங்க. ஸோ நான் 11 இது பெருசா யோசிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, நான் 11 நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ருத்து ஆடிடுவான். நம்பர் 2ல வந்து ரச்சினார் கான்வேல வந்துட்டு நீ ஒருத்தன் தான் ஆட முடியும். கான்வே நீ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாக்குறத விட நீ ரச்சினா ஆடினா உனக்கு கொஞ்சம் அட்டாக்கிங் ஆப்ஷன் கிடைக்கும். போன வருஷம் பவர் பிளேல மற்ற டீம்ஸ்லாம் வந்து 6 ஓவருக்கு 80 அடிக்கும் போது சிஎஸ்கேனால அவ்வளோ கோப் பண்ண முடியல. மேக்ஸிமம் அவங்களால 60 to 65 தான் அடிக்க முடியும். ஸோ ரச்சின் வச்சிருந்தேன்னா உனக்கு அது கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். ஸோ நம்பர் 3ல ராகுல் திரிபாதி வந்துருவான். நம்பர் 4ல உனக்கு ஹூடா ஆர் விஜய் சங்கர். ஃபர்ஸ்ட் ஹூடாவை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கடுத்து நம்பர் 5ல சிவம் தூபே வந்துருவார். நம்பர் 6ல வந்து சாம் கரன் ஆர் ஜேமி ஓவர்டன். சாம் கரன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ பேட்டிங் நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு லெஃப்ட் ஹேண்டர் இடையில உள்ள வந்த மாதிரி ஆயிடும். நம்பர் 7ல ஜடேஜா. நம்பர் 8ல எம்எஸ்டி. 9ல வந்து அஸ்வின். 10ல நூர் அகமது. 11ல வந்து பத்திரானா. ஸோ இம்பாக்ட்ல நீ பவுலர் வந்து உனக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இல்லை. கலீல் அகமது, முகேஷ் குமார்ல வந்து சாரி அந்த முகேஷ் சௌத்ரியில நீ ரெண்டு ஒருத்தன் தான் ஆட முடியும். ஸோ நீ கலீல் அகமது லெஃப்ட் ஆர்ம் சீமரா ட்ரஸ்ட் பண்ணி போகலாம். ஸோ இதான் 11 இம்பாக்ட். ஓகே சூர்யா, இந்த 11 பத்தி உனக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவியா? நீ இருந்தா இல்ல இந்த 11 ஓகேவா உனக்கு? ப்ரோ அதுதான் ப்ரோ நான் சொன்னேன். நான் இப்போ கூட கணக்கு வந்து போட்டு பார்த்தேன். 12 ஓவர் ஸ்பின்னு. 12 ஓவர் ஸ்பின்னுல கணக்கு போட்டப்போ 80 ரன்னோ என்னமோ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் 12 ஓவருக்கு. அடுத்து பத்திரானாவோட 4 ஓவர் சேர்த்தீங்கன்னா 115 115 கிட்ட வந்துச்சு. மீதி கடைசி 4 ஓவர் சேர்த்தீங்கன்னா அப்பயுமே அந்த கடைசி 4 ஓவர்ல 40 ரன் வச்சேன். அப்பயுமே பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டோட்டலே வந்து 155 தான் வருது. இந்த 155 வச்சு சேப்பாக்குல வந்து எனக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல. அவ்வளவுதான் வந்து அடிக்க முடியும் இந்த பவுலிங் லைனப்ல. ஏன்னா அவ்வளோ வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க பவுலிங்கு. இதை வந்து ஓகே தான், இந்த லைனப்பே இருக்கட்டும், ப்ராப்பரா இருக்கு. ஓகே, எனக்கு இதுல சில டவுட்ஸ் இருக்கு. நீ சாம் கரன் பத்தி சொல்ற. சாம் கரன் உனக்கு வந்து இங்க நம்பர் 6ல வரான், அது உனக்கு ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப அவன் சாம் கரன் இருக்க ஃபார்முக்கு வந்து நம்பர் 6 ஆடுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் மாதிரி தெரியல. அதை பத்தி நீ நினைக்கிறீங்க? ஆல்ரவுண்டரா பாரு சாம் கரன். நீ அவையில ஜெமி ஓவர்டன் ஆடணும். சாம் கரன் ஆல்ரெடி சேப்பாக்கல ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன். அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் இப்ப கடைசியா நடந்த இந்த IL T20 கூட பாத்தீங்கன்னா நீ வந்து அவன் மேல தான் ஆடிட்டு இருக்கான். 3-4ல தான் ஆடுறான். ஓகே, இப்போ நீ வந்து உனக்கு ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னா நீ அவனை ப்ரோமோட் பண்ணிக்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
ஒரு ஆல்ரவுண்டர் உனக்கு இருக்கிறது எந்த டீம்னாலும் உனக்கு நல்லதுதான். ஸோ சூர்யா சொன்ன மாதிரி ஸ்பின்னிங் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்காங்களோ பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லூசன் விட்டாங்க. எவ்ரி டீம் ஹேஸ் டு காம்ப்ரமைஸ். சிஎஸ்கே வந்து பேட்டிங்ல வந்து அவன் நினைச்சிருந்தா ஓவர்சீஸ் பேட்டர் யாராவது போயிருக்கலாம் கொஞ்சம் ஒரு பிக் ஹிட்டிங்க்கு. இப்போ நீ பார்த்தேன்னு வையன், பிக் ஹிட்டிங் ரிலே ஆகிறது வந்து திருப்பி எம்எஸ்டி கிட்ட தான் ரிலே ஆகுது, இல்லை ஜடேஜா தான் அடிக்கணும், இல்லை தூபே. டாப்ல பாத்தீங்கன்னா ரச்சினை விட்டேன்னா உனக்கு ரொத்து ஓகே, அவன் செட்டில் ஆயிட்டு நல்லா ஓகே 180ல முடிப்பான். பட் உனக்கு அடுத்து நீ ஹூடா ஓகே ப்ரூவன் பிளேயர் தான், 2022ல நல்ல சீசன், கடந்த 2 வருஷமா அவனுக்கு நல்ல சீசன் கிடையாது. திருப்பதி இன்னும் டவுட் பிளேயர் தான், கன்சிஸ்டன்சியா 500 ரன் சீசன் அப்படி ஸ்ட்ரைக் ரேட்டும் அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ உனக்கு இது ரெண்டு வந்து உனக்கு இதா இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா பவுலிங்ல வந்து அந்த 155 கணக்கு வச்சீங்கன்னா 155 அடிக்கிறதுக்கான பேட்டிங் உங்களுக்கு டீசென்ட்டா இருக்கு. 155ல ஈஸியா அந்த பேட்டிங் லைனை வச்சு அடிக்கலாம். சாம் கரனுமே வந்து எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க முன்னாடிக்கு பேட்டிங்லாம். ஸோ அதனால வந்து அதை பத்தி ஒரி பண்ணவே தேவையில்லை. ப்ராப்பரா லைனப் இருக்கு. ஹோம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு 7 மேட்ச்ல வந்து ஈஸியா வந்து 6 கூட ஜெயிக்கலாம் இந்த லைனப் வச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து எப்பவுமே அதுதான் பண்ணுவாங்க. இந்த வாட்டியும் வந்து அதே ஃபார்முலா தான், சேம் ஃபார்முலா. சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்முலா மாற்றவே மாட்டாங்க. சேம் ஃபார்முலா வச்சு போயிருக்காங்க, கரெக்டாக எடுத்திருக்காங்க. சரி ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனை, இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து கையில் அகமது ஒருத்தர் மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் பத்திரானாவை சொல்றீங்க, ஆனால் இப்போ பத்திரானா பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன், இந்த SIT20 பார்த்தீங்களா, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. SIT20 ஜேஎஸ்கேல வந்து பத்திரானா ஆடினான். ஆனால் பத்திரானா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அவனை SIT20லே ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் பெரிய ஒரு அக்யூசேஷன் என்ன வைப்பேன்னா, ஜேஎஸ்கேயால வந்து இந்த ஒரு ஜெயிக்க முடியாத ஒரு பிக் ரீசன் வந்து பத்திரானா தான். ஏன்னா வந்து அவனோட ஒரு டெத் பவுலிங் வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க. நான் ஒரு மேட்ச் வாட்ச் பண்ணேன். அதாவது வந்து இது ராஜஸ்தான் ராயல்ஸ் அங்க ஒரு பரால் ராயல்ஸ் நினைக்கிறேன் 80/4 இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது 160 மேல போயிருச்சு. அந்த 80/4ல இருந்து 160 அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து பத்திரானா வந்து அவன் எவ்வளவு ஃபார்ம்ல இருப்பான், அவனால நிஜமாலே இந்த பிச்சு இந்த சென்னை சிஎஸ்கேக்கு இந்த சீசன்ல வந்து அவனால வர முடியுமா? கிஷோர் நீ சொல்றா? நானும் சூர்யா பத்திரானா நீ சொல்ற மாதிரி SA20 மட்டும் இல்ல, அவனும் T10ல வாட்ச் பண்ணிட்டோம். சாரி ஸ்ரீலங்கா நியூசிலாந்து சீரியஸ்ல வாட்ச் பண்ணிட்டோம், அவங்களோட T10லயும் வாட்ச் பண்ணிட்டோம். நீ சொன்ன மாதிரி அவனோட ஆக்ஷன் ஏதோ மாத்திட்டான் போல, மாத்தினா ஸ்பீடு ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. அவன் யாக்கர் நெயில் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ நீ சொன்ன மாதிரி அவன் இந்த 4 இதுலயுமே அவன் பெஸ்ட்ல இருந்தது இல்ல, இருக்குல்ல. ஆனா என்னன்னா இது முன்னாடியே அப்படிதான் இருந்திருக்கான். எல்லா தாட்டியும் வந்து இன்டர்நேஷனல்ல சொதப்பிட்டு ஐபிஎல்ல நல்லா தான் வந்து போட்டிருக்கான். பட் இப்ப கன்சர்ன் என்னன்னா அவன் ஆக்ஷன் மாத்திருக்கான். ஸோ அது எவ்வளவு இம்பாக்ட் பண்ணும் தெரியல. ஸோ நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான், இது வந்து ஒரு கன்சர்ன் தான். தெரியல நமக்கு அவன் எப்படி இருக்கான்னு. சூர்யா ஆனா எனக்கு அதான் ப்ரோ, எனக்கு வந்து என்னன்னா இப்போ உங்களுக்கு ஸ்பின்னு வந்து 12 ஓவர் ஆச்சா கணக்காச்சா, அப்போ வந்து ஸ்பின்னு வந்து நல்லாவே ஆகுதுன்னா பத்திரானா ஓரளவுக்கு அடி வாங்குறான்னு வச்சுக்கோமே, ஒரு 2 ஓவர் 25 கொடுத்துருக்கான். ஆனா விக்கெட் ஒரு விக்கெட் எடுத்திருக்கான்னு வச்சுப்போமே, நீங்க அழகா வந்து ரவீந்திராட்ட ஒரு 2 ஓவர் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி சாம் கரண்ட்டையும் 4 ஓவர் இருக்கு வெளியே, கூடாவும் போடுவோம், அவங்களுக்கு டூபேவும் போடலாம். ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதனால ஸ்பின்னிங் கிரவுண்ட்னால உங்களுக்கு வந்து அந்த இதே தேவையில்லை, யோசிக்கவே தேவையில்லை. அடி வாங்கினாலும் உங்களுக்கு வந்து வேற யார்ட்டையா மாத்தி விடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல சூர்யா, நீ ஹோம்ல சொல்ற ஓகே, ஹோம்ல வந்து தேவையே இல்லை உனக்கு, கன் ஸ்பின்னர் இருக்காங்க. நான் அவேக்கு யோசிக்கிறேன், உனக்கு இங்கேயுமே உனக்கு ஸ்லோயர் ஒன்ஸ் போடுறதுக்கு வேணும்ல, அதுக்கு நீ பாக்கணும்ல. அவன் நீ கேக்குறது கரெக்ட் புரியுது. பட் அவங்க என்னன்னா ஹோம மட்டும் தான் யோசிச்சாங்க, ஹோமுக்கு தான் இந்த டீம். அதுல அவங்க 6 வின் பாத்துட்டேன்னா உனக்கு அவ்வளவுதான் ப்ரோ, குவாலிஃபை கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆன மாதிரி குவாலிஃபைட் அவ்வளவுதான். நீ வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒன் மிஸ்டேக் சிஎஸ்கே என்ன பண்ண கூடாதுன்னா, இது வந்து பேட்டிங் பிட்ச் ஹை ஸ்கோரிங்கா கொடுத்துட கூடாது. நமக்கு ஸ்ட்ரென்த் என்ன ஸ்பின்னிங், அந்த ஸ்பின் கிரவுண்டா கொடுத்துட்டோம்னா சூர்யா சொன்ன மாதிரி நீ யார் அடிவானாலும் உனக்கு 3 சாலிட் பவுலர். அஸ்வின் வந்து சேப்பாக்ல உனக்கே தெரியும், ஜடேஜா அதே லென்த் போட்டு விக்கெட் எடுக்கானே எக்கனாமி போட்டுருவான். நூர் அகமது ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்கான், T20 ஓடிஏல அவன் அடி வாங்குறான், அதெல்லாம் அவன் டெத்ல கூட போடுவான் நூர் அகமது. சோ இந்த 12 ஓவர் ப்ரோ, 12 ஓவர்ல 60 ரன் கூட வராது ப்ரோ. ஓகே 8 ஓவர் தான் இருக்கு. அந்த 8 ஓவர்ல நீங்க எவ்வளவுதான் மேக்ஸிமம் அடிச்சாலுமே 150 தான் வருது. அதை வச்சு அடிக்க பேட்டிங் ஈஸியா அடிச்சிடலாம், நீங்க யோசிக்கவே தேவையில்ல. சரி, அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட். இப்போ ஓகே நம்ம இந்த ஸ்பின் ஸ்ட்ரென்த்தை பற்றிலாம் பேசிட்டோம். எனக்கு வந்து நான் திருப்பி அந்த ஃபாஸ்ட் பவுலிங் கொஸ்டினுக்கு தான் வரேன். இப்போ பத்திரானா நமக்கு தெரியல, வேற இப்போ அடுத்து வந்து இப்போ பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து கன்ஃபார்ம் வந்து கையில் அகமது தான். இப்போ கூட நீங்கள் சாம் கரன் சொல்கிறீங்க, ஏன் மற்ற யாராச்சும் இப்போ கமலேஷ் நாகர்கோட்டி, அன்சுல் கம்போஜ் அந்த மாதிரி யாராச்சும் ஒரு இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து யாராச்சும் சிப்பின் ஆக முடியுமா சிஎஸ்கேக்குள்ள? நீங்கள் யாராச்சும் நினைக்கிறீங்களா உள்ளே வர முடியும்னு? நான் என்ன சொல்றேன், 2 லெஃப்ட் ஆர்ம் உனக்கு நீ சொல்ற கன்செப்ட் படி சாம் கரனும் லெஃப்ட் ஆர்ம் சொல்ற, கலீலும் லெஃப்ட் ஆர்ம். ஸோ யூ கேன் பிளே ஜேமி ஓவர்டன், அவன் ஹார்ட் லென்த் அடிக்கிறான்.
பேட்டிங் அவ்வளவா இந்தியன் சீரியஸ்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. வேணா ஸ்பின் எனக்கு தெரிஞ்சு ஆட முடியல. சோ நீ வந்து ஒரு ஜேமி ஓட்டனை நீ ப்ராப்பர் பவுலராவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், நான் சாம் கரன் வந்து பவர் பிளே பவுலர் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இப்ப பவர் பிளேல சாம் கரன் வந்து போடுவானா எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்விங் இருந்தா ஓகே, பட் ஸ்விங் இல்லைன்னா சாம் கரன் அடிச்சிருவாங்க. நான் அது பவுலிங்கே இப்ப டிப் தான். அவன் பேட்டிங் தான் இப்ப ஃபுல்லா அவன் பேட்டிங் ஆல்ரவுண்டரா மாறிட்டான். நீ பார்த்தேனா? அதுதான் சொல்றேன். நான் உனக்கு ஆப்ஷன் தரேன். நீ வந்து சாம் கரனுக்கு பதிலா ஜேமி ஓட்டன் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் லென்த் அடிப்பான். 4 ஓவர் சாலிடா போட்டுருவான். இல்ல நேத்தன் எல்லிஸால வந்து பத்திரானாவோட ரோலை ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறியா கிஷோர் நீ? அப்படி ஆட முடியாது. நீ பத்திரானாவை நேத்தன் எல்லிஸே நீ சேர்த்து ஆடிட்டு நீ ஒரு வேணும் உனக்கு பேட்டிங் அது நடக்காது. பத்திரானா இல்ல நேத்தன் எல்லிஸ் தான் ஆடுவாங்க. அது நடக்காது. 2 ஃபாரினர் ஆட மாட்டாங்க. பத்திரானா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். சிஎஸ்கே என்ன எப்பயுமே இதான். ப்ரீவியஸ் 2 சீசன் வந்து யாரா ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதாவது முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்பாங்க. ப்ரீவியஸ் 2 சீசன் டிப் ஆயிருந்துச்சுன்னா அந்த பிளேயர் கொஞ்சம் பேஸ் பிரைஸ் மாதிரி எடுத்து அவங்க ஒரு பெட்டர் பிளேயர் ஆகும். இப்ப நீ ராபின் உத்தப்பா, ஷேன் வாட்சன் எடுத்துக்க, இப்ப நீ ரகானே எடுத்துக்கோ. அந்த மாதிரிதான் அவங்க ஃபார்முலாவே அதுதான். உனக்கு ப்ரீவியஸ் சீசன் வந்து அவனோட வேல்யூ இப்ப கம்மியா இருக்கணும், ஆனா அவனுக்கு டேலண்ட் இருக்கணும். அவனை எடுத்து நீ விளையாட வச்சுட்டு அவங்க கிட்ட பெஸ்ட் வாங்கிக்கலாம். சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்தே ஈச் அண்ட் எவ்ரி பிளேயருக்கு ரோல் கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. இப்ப நீ ட்ரிப்பதி வரானே அவனுக்கு இதான் ரோல். நீ ஸ்பின் அட்டாக் பண்ண போற, நீ பால் வேஸ்ட் பண்ண இது அந்த மாதிரி எல்லாருக்கும் ரோல் கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. அதான் ஸ்ட்ரென்த். நம்ம எல்லாம் பேசியாச்சு. சோ இந்த டீம் எப்படிடா, குட்டா பேடா அக்லியாடா கிஷோர்? as home advantage வந்து நான் குட்னு தான் சொல்லுவேன். சூர்யா ப்ரோ எனக்கும் வந்து குட் தான் ப்ரோ. எனக்கும் வந்து குட் தான் ப்ரோ. பட் ஆனா வந்து அவே மேட்சஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் வந்து வீக்காக தான் இருக்கு. ஏன்னா வந்து அவே மேட்சஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சேசிங் ஸ்கோர் வந்து ஹையா 200+ போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அதனால வந்து நான் வந்து அவே மேட்சஸ்ல மட்டும் உங்களுக்கு வந்து அப்படியும் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ஓகே தான், மேனேஜ் பண்ணணும். தாராளமா மேனேஜ் பண்ற டீம் தான் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா வந்து மேனேஜ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு பெரிய கன்சர்ன்லாம் இருக்காது. ஓகே, இப்ப ஈஸியா வந்து குவாலிஃபை ஆயிருவாங்க ப்ரோ. ஈஸியா குவாலிஃபை ஆயிருவீங்க, அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா ஹோம் மேட்சஸ்க்கான தேவையான எல்லா இதுவும் வச்சிருக்காங்க. ஸ்பின் ட்ரையோ வச்சிருக்காங்க, அதுக்கு ஸ்பின் ஆடக்கூடிய நல்ல பிளேயர்ஸும் வச்சிருக்காங்க. எனக்கு சிஎஸ்கே எனக்கு சேப்பாக்ல பொறுத்த வரைக்கும் வந்து சென்னை பார்க்க குட்டுமா தான் தெரியுது. பட் அவுட் சைட் சேப்பாக் தான் எனக்கு வந்து, ஏன்னா இந்த வட்டம் செமிஸ் ஃபைனல்ஸும் பார்த்தே வந்து இங்க ஸ்பின் ட்ராக் கடையே கன்ஃபார்ம் இருக்காது. உனக்கு எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் கொல்கத்தால தான் இருக்கும். ஆனா கொல்கத்தால ஏன்னா ஸ்பின் எடுக்கலாம், பட் ஹைதராபாத் எப்படின்னு தெரியல. ஸோ வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது குட்டா தான் இருக்கு. ஸோ எப்படி வந்து இந்த பிளேயர்ஸோட ஃபார்ம்லாம் எப்படி அஃபெக்ட் ஆக பொறுத்து தான் வந்து சிஎஸ்கே எப்படின்னு தெரியும். சரி, ஓகே, எங்களோட பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். உங்களோட பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, நாங்கள் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம், அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் புரியும். பாதிலே பார்த்துட்டு அடிக்காதீங்க கமெண்ட்டில். ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் டக்குன்னு உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ரிவியூ வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை சொல்லுங்கடா. Bye guys. Bye guys. Bye.